டாக்டர் விஜயகுமார், கீஹோல் பிரெயின் அண்ட் ஸ்பைன் சர்ஜன், நியூரோ ஒன் ஹாஸ்பிட்டல். அப்புறம் பார்க்குற பேஷண்ட்டுக்கு வந்து திடீர் தலைவலினால வர்றாரு. அவருக்கு நம்ம வந்து தலைவலிக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு ஆன்ஜியோ ஸ்கேன் எடுத்து பார்க்குறப்போ அதில் அவருக்கு ஏகாம் ரீஜன் ஒரு அனியூரிசம் இருக்குது. அது வந்து அனியூரிசம்க்கு ட்ரீட்மெண்ட் வந்து அவருக்கு இன்டர்வென்ஷன், சர்ஜரி அப்படின்னு 2 முறைகள் இருக்குது. பேஷண்ட் எதை தேர்ந்தெடுக்காங்கிறத பொறுத்து சர்ஜன் வந்து அதை ஆஃபர் பண்ணுவோம். அவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க தேர்ந்தெடுத்ததுனால அவங்களுக்கு சர்ஜரி பண்ணி அந்த அனியூரிசமை கிளிப் பண்ணிட்டோம். ஸோ அந்த அனியூரிசம் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன மினி கிரேனாட்டமி மாதிரி சின்ன ஒரு துவாரம் பண்ணி உள்ளே போய் அந்த ரத்த குழாய் இருக்கிற வீக்கத்தை பார்த்து கண்டுபிடிச்சி நம்ம அதை கிளிப் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் அவங்களுக்கு பண்ணக்கூடிய சர்ஜரி. நிறைய பேர் நல்ல கிரேடில், அதாவது நல்ல சுயநலவோட கை கால் நவுத்திட்டு இருக்கவங்க, சுயநலவு கம்மி இல்லாமல் நிலையில் வர்றவங்களுக்கு முக்கால்வாசி பேர் அனியூரிசம் சர்ஜரி நல்லபடியாக ரெக்கவர் ஆவாங்க. அனியூரிசம்ங்கிறது ஒரு ஹை ரிஸ்க்கான கேஸு. சில பேர்த்துக்கு எதிர்பாராத விதமாக நிறையா பிரச்சனைகள் வரும். பட் நிறையா பேர்த்துக்கு நல்லபடியாக இருக்கவங்களுக்கு நல்லபடியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் கரெக்டான டைமில் மாடர்ன் இன்டர்வென்ஷன் டெக்னிக்ஸ் மூலமாக சர்ஜரி பண்ணாலுமே அனியூரிசம் சர்ஜரி சேஃபாக பண்ணிட முடியும். இது கம்ப்ளீட்டாக டோட்டலாக ரெக்கவர் ஆகக்கூடிய விஷயம். வணக்கம், என் பேரு கலையரசி, எங்க வீட்டுக்காரர் பேரு பழனிசாமி. புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து வந்திருக்கிறோம். வயசு 55. இப்பனாலும் 1 மாசம் 2 மாசம் வந்து தலைவலின்னு சொல்லுவார். நம்ம சரி வெயில்ல வேலை பார்க்குறாரு, அவர் கட்டிட மேஸ்திரியா உள்ளவர், அதனால தலைவலி வரணும், மாத்திரை போட்டா சரியாயிரும், அதோட விட்டுருவான். நல்லா அன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டு படுத்தவர் 11 செல்லு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு படுத்து தூங்கிட்டாரு. பருக பார்த்தா 5:30 மணிக்கு கொட்டு நிறுத்தோம்னா என்ன அப்படி பண்ணுதுன்னா, ஏமாங்கிற சொன்னேன். நான் என்னப்பா அப்பா அப்படி பண்ணது, அம்மா மூச்சு கொரட்டை வர்றாரு போலம்மா, அதாம்மா அப்படின்ட்டு என்னங்கன்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. அப்புறம் உடனே 108க்கு போன் பண்ணி வந்து இழுக்கூர் போனோம், பார்க்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் உடனே நீங்க புதுக்கோட்டை பெரிய மெடிக்கல் கொண்டு போங்க அப்படின்ட்டு அங்க போய் பார்த்தா 1 மணி நேரம் கொஞ்சம் நார்மல் வார்டில் போட்டா. இது சரியா வராதுன்ட்டு அப்புறம் எங்க சொந்தக்காரங்க பார்க்க வந்தது என்ன சொல்றா, உடனே பிரைவேட் கூட்டு அப்படின்ட்டு அப்புறம் நாங்க கூட்டி போய் முத்தினாரு. அங்க சொன்னாங்க ஆட்டுல பண்ணணும், தலையில பண்ணணுங்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி எப்படினாலும் எதனாலும் பண்ணி உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு நாங்களும் 5 நாள் வச்சிருந்தோம். அவங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. இங்க பண்றதான்னு தெரியல, டாக்டர் இல்லைன்ட்டா. சரின்னு சொல்லி ஒருத்தர் மதுரையில வந்து தெரிஞ்சவங்க, நாங்க வடமலை அங்க கொண்டு போவோம், அங்க நல்லா பார்ப்போம். அவரை பார்த்து ஸ்கேன் எடுத்ததை பார்த்துட்டு 10 நாள் டைம், மூளைக்கு போற நரம்புல ரத்தம் லீக் ஆயிடுச்சு, நீங்க உடனே 10 லட்சம் கட்டுங்க ஆபரேஷன். நான் அழுதுட்டேன், எனக்கு 10 லட்சம் என்னால வழியே இல்லை, என்னால கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு, இல்லைன்னா நீங்க நான் நினைக்கிற பண்ணி ஆகணும், இல்லைன்னா முடியாது. அப்புறம் சொன்னா நீங்க திருச்சி கொண்டு போங்கன்னு சொல்லி என் தம்பி எல்லாம் வந்திருந்தவங்கெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாங்க. வெளியில நீங்க உடனே நீரா ஒண்ணுக்கு போங்க அப்படின்னாங்க. கொண்டாந்தான் சார் விஜயகுமார் சார் வந்து பார்த்தாங்க. அந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு உடனே ஆபரேஷன் செய்யணும்னு முதல் நாள் கொண்டாங்க சேர்த்தா, மறுநாள் செய்யணும்னாங்க. செய்யணும்னு சொல்லி வந்து ஹார்ட் துடிப்பு இல்லாம இருக்கிறதுனால 2 நாள் ஒரு நைட்டு ஒரு பகல் வச்சிருந்து மறுநாள் ஆபரேஷன் நல்லபடியா முடிச்சு நாங்க போட்டு வீட்டுக்காக இங்க கொண்டாடி சேர்த்து 5 நாள் ஐசுவால இருந்தா, 3 நாள் வந்து நார்மல் இருந்தான். அப்ப 8 நாள் சேர்ந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு அப்ப சார் சொன்னாங்க, கருவாடு, தட்டைப்பயிறு, முச்சை இது கொடுக்காம சாப்பாடு நான் காய்கறி கொடுக்கணும், ஒரு புக்கு கொடுத்தாங்க. பழங்கள், காய்கறி, இந்த காய்கறி வச்சு சாப்பிட சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை கொடுத்தோன்னா அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. நாங்க வீட்டுக்கு போயிட்டோம். அவரோட வேலை அவர் செஞ்சுக்கிறாரு. அந்த ஆபரேஷன் பண்ணது தலைவலியே இல்லை. அவரு முதல்ல வந்து 15 நாளைக்கு ஒரு சார் கூப்பிட்டு வர சொன்னாங்க. அப்புறம் தையல் பிடிச்சாங்க. அப்புறம் 15 நாள், அப்புறம் 3 ட்ரிப்பு 15 நாள் 15 நாள் சேர்த்து கூட்டிட்டு வந்தோம். அப்புறம் 6 மாசத்துக்கு மாத்திரை எழுதிட்டு சாப்பிட்டா. அந்த 6 பாட்டில் கொடுத்துருந்தாங்க. அந்த 6 பாட்டில் முடிஞ்சு இப்போ 3 நாளாச்சு. சரி இன்னைக்கு 1 வருஷம் 7 நாள் ஆகுது. எந்த பிரச்சனையும் இல்லை, தலைவலி பிரச்சனையும் இல்லை. நல்லபடியா செஞ்சு நல்லா இருக்காரு. அவர் வந்து எனக்கு தெய்வம், கடவுள் மாதிரி. அது போதும். விஜயகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி.